வெளியே சூப்பர். ஸோ வணக்கம், வெல்கம் டு அவர் சீசன் 3. நாங்கள் ஆக்சுவலி உண்மை கதை என்னன்னாக்க பாட்காஸ்ட் வந்து நாங்கள் 3 மணிக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். 3:58 ஆயிடுச்சு. ஏன்னாக்க நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இது வேணாம், இது நல்லா இல்லை, ரொம்ப ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி 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 இதுக்கு வந்திருக்கோம். அப்படியே மாறி 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 ஜாக்குக்கு மாறி அப்படியே மாறி வந்துருச்சீங்க. இப்போ என்னன்னாக்க இந்த பாட்காஸ்ட் யார் இருக்கோம்னாக்க நானு, தேவா, அப்புறமேட்டு கேசஸ் ப்ரோ, ஃபியூச்சர் மெஸ்ஸி இருக்காரு. ப்ரோ நீ ஃபியூச்சர் மெஸ்ஸி தானே? அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க ப்ரோ. ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்க இவ கேசஸ் ப்ரோவோ தேவாவோ இப்போ என்கிட்ட வந்து அவங்களுக்கு வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ற வேண்டியதான் இன்னைக்கு என் வேலை. கேள்வி கேட்கறது ரெண்டுமே அவங்க வேலை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும் தானே? தெரியும் ப்ரோ. சூப்பர். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். காப்பிரைட். சாவு முடிச்சலாப்பா. முடிச்சிடலாங்களா? முடிக்கலாம் கூடாது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். முடிச்சலாமா? இருக்கலாமா பிறக்கலாமா? இல்ல ஏற்கனவே வச்சிடலாம். சரி ப்ரோ, நான் கேட்கிறேன். காப்பிரைட் இருக்கலாம். தாத்தா சார் ஐயா சீலா பட்ட முதல்ல கேட்க போனேன். ரொனால்டோ சொல்லிடுவோம், தப்பு பண்ணிட்டேன். சரி விடு, போட்டுன்னு தானே கேளு. ஆமா ப்ரோ, தேவா ப்ரோ, நீ கேட்க போக சொல்லிருக்கோம். நான் தூக்கத்துல தண்ணி போட்டிருப்ப. நீ தண்ணி போட்டிருப்ப. இல்லதான் ப்ரோ, தூக்கத்துல நானும் மொல்லாரி இருக்கிறேன். ரொனால்டோ சொல்லிருக்கான். எவ்வளவு போச்சு, ஏதோ மொல்லாரி இருக்கு, பைத்தியக்கார மாதிரி. சரி, நான் கேள்வி எது ப்ரோ கேட்கற மாதிரி. அடம், உனக்கு எந்த அந்த பாட்காஸ்ட் செய்யணும்னு தோணுச்சு? பிகாஸ் பாட்காஸ்ட் செஞ்சாக்க நம்மளுக்கு நம்ம சும்மா வெட்டியா பேசுற டைம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு மற்றவங்களும் சிரிக்க வைக்கலாமே என்று ஒரு நம்பிக்கையில தான் நான் ஆரம்பிச்சேன். அது இப்போ பிஜே போடுங்க. சொந்த பிஜேமா இல்ல, பிஜே வரும்போது பிஜே மாதிரி ஒரு பிஜே வரும் ப்ரோ. இந்த ஹியூமனிட்டிக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, இது தமிழ், அதுக்கு கம்யூனிட்டி பேசலாம். எடிட்ல போட்டுருவாங்க, நீ பேசப்படி. போடுறேன். கூச்சமே இல்ல. இது ஏன்னாக்க இப்ப நம்மளும் பேசி சிரிக்கிறது வந்து மத்தவங்களும் கேட்டு நம்மளை செருப்பால அடிக்க, மத்தவங்களும் கேட்டு நம்மளை வந்து கேட்டு அவங்களும் சிரிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சது. அது இப்ப வரைக்கும் நல்லா போய்கிட்டுக்கு. உங்க தயவுனால நீங்க எல்லாருமே நல்லா வந்தீங்கன்னாக்க இன்னும் நல்லா போவோம். நீ நடக்கும் நம்புறியா? சரி, நம்புறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். செந்தில் சொல்லுவார, நம்பிக்கை அது அடி எல்லாம். சாவடிய அல்லேவா சாவடி பிஜேபி பிஜேபி போடாதுடா, கோபின்னு வச்சிருவோம்டா. ஆச்சியா 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, 1 hour பாட்காஸ்ட் இப்பதான் 4 நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் என்கிட்ட யார் கேள்வி கேக்குறா? யாரு? கிறிஸ்டோ ரொனால்டோனா? ஆமா தேவா, கேளுங்க. So I want to know your first love. ஐயோ, முரட்டி கேள்விடா. அம்மா தான், வேற யாரு?
I mean like girl lah, like as girlfriend அப்படி. பின்ன நான் மட்டும் அம்மா வேண்டாம் பாய் நான் சொன்னேன். No, I mean as your partner lah, like girlfriend and thing. பெஸ்டி மாதிரி. என்னது? லவருக்கு மேல ஹஸ்பண்ட் கீழே. ஏய், I mean உண்மைதான். நல்ல ஒன்றே கிஸ்ட பண்ணோட போயிடுவேன். டேய் இல்லடா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எப்போதும் சிங்கிள் இங்க கூடுறவங்க என்ன மாதிரி வேற என்ன பார்த்து தலையில போய் அடிக்கிறவங்க அந்த மாதிரி. என்ன மாதிரி இல்ல சிங்கிள். ஆமா ஆமான்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிடாதே. ஒன்ன மாதிரி தான்டா அது. நெக்ஸ்ட். Okay, Adam, now you must assess. அந்த பெச்சு நாங்களும் ஓட்ட கேட்போம். என்னது உனக்கு நம்ம பொட்டஸ் எபிசோட் கேட்கும்போது உனக்கு எந்த எபிசோட் ரொம்ப ஃபேவரட்? எல்லாமே தான் ப்ரோ. எல்லாத்தையும் ஒண்ணு ஏதாவது ஒண்ணு உனக்கு இது கொஞ்சம் இது ஒண்ணும் கொஞ்சம் நல்லா இருக்குமா இருக்கும். எனக்கு என்னமோ என்னோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் தெரியுமா பாட்காஸ்ட் செஞ்ச முதல் எபிசோட் அதுதான். ஏன்னா அது பண்ணா கொஞ்சம் பாட்காஸ்ட் மாதிரி போயிருக்க மாட்டேங்குது. பாட்காஸ்ட் மாதிரி போயிருக்காது இல்ல. ஏன்னா அது ஏன் தெரியுமா அது நம்ம ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட், அது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சதுனால தான் பாட்காஸ்ட் எதுவும் இப்படி தெரியும். அதான் எனக்கு அது பிடிக்கும். இப்ப நானா வேற என்னத்த கேக்குது? ஐயோ ஏன்டா டிக்டாக் ஸ்க்ரோல் பண்ணேன்டா. டிக்டாக் ஸ்க்ரோல் பண்ணேன்டா. என்ன ப்ரோ சொல்றீங்க? சரி மேடம் ஒரு I have like a good question lah, but maybe a little personal. If you like, how to say, if you had a chance to kiss someone, where would it be? எங்க கிஸ் பண்ணுவ? Like what place? காதிக்கு போறத I mean like a தியேட்டரா, சினிமாவா, பாக்கா? அதெல்லாம் தப்புடா, பண்ணாதீங்கடா அந்த மாதிரி. ஏன்டா எங்க காதல் 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 கண்டாவி பிடிச்ச காதல். அதான் எங்க பார்த்தாலும் காதல் 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 கரும கண்டாவி காதலே தான். காதல் இங்க காதல் அங்க காதலே படிக்கிறா வரவா பட்டிடா. என்னால முடியலடா, சத்தியமாக முடியலடா. வேற ஏதாவது நல்ல கேள்விகள்? ஓகே, என்னடா phone sound? சைடுல போட்டேன்டா. So basically, like, how to say, I'm trying to ask that you will have a wife one day. How do you expect your wife to be? படிப்பா இருக்கணும், புரியுதா? சொல்லு முதல்ல. பார்த்தாலும் காதல் 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 அலையிறதுக்கே. டேய், அது நான் இல்ல, அது வசிஷ்டனே. நான் பாட்டுக்கு வேலை முடிவு இருக்கிறேன். வாழ்க்கையில மண்ணெண்ணி விட்டு எடுத்துட்டு போயிடாதீங்கடா. டேய், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸா கேக்குறோம், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா கேப்ப? டேய், அப்புறம் நீ இன்னும் எஸ்பிஎன் கூட முடிக்கல. ஆமா, முடிக்கல. அதுக்கு இன்னும் மேஜரே ஆவல. கல்யாணம் ஆசை எனக்கு கல்யாணம் பண்ணி
பொண்டாட்டி வேணும் அந்த கேஸ் கிஸ் பண்றாங்க ஏய் பொண்டாட்டி வேணும். டேடம் அது நான் இல்ல அது வசிஷ்டன். எனக்கு இப்ப பார்த்தா அது நீ மட்டும் எனக்கும் தோணுது. நீ அப்படிதான் கேள்வி கேக்குற. எங்க பார்த்தாலும் காதல் முத்தம் கன்றாவி கம்யூனிட்டி எல்லாமே கலந்துதான் கேக்குற. ஒரு கான்டென்ட்காக செய்யலான்னு பார்த்தா வாடா டேய். கான்டென்ட் வாழ்க்கை வாடி கான்டென்ட் யூஸ் பண்ணிப்ப. இவன் ஒம்பட்ட கக்குற மாதிரி இருக்கு. அதான் கேக்கல. இது எனக்கு புரிஞ்சிருச்சு. இவன் என்ன கேட்க வரானாக்க, இப்ப நான் வாய்ப்பு வர வந்தது சொல்லிடுவேன். சொல்லிட்டேனாக்கா அப்ப எனக்கு பின்விளைவுகள் ரொம்ப மோசமாயிரும். இவர் வந்து அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு வேலூர் விளாண்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு ஸ்னாப் அனுப்பிக்கிட்டு யாரும் பார்க்காத போனுக்கு யாருக்கு ஸ்னாப் பண்ணுவானே தெரியாது. அந்த மாதிரி கேஸ் ஆயிடுவான். அப்படியே ஒரு போட்டோ புடிச்சு அனுப்பிச்சுடுற அவ்வளவுதான். அதுக்கு மண்டை வெடிச்சிருவையா போன். இது அவரை போட்டோ பிடிப்பாரு, வேற எங்கேயும் போட்டோ பிடிச்சு அனுப்பிச்சுடுவாரா? அவன் பிடிக்கிற போட்டோ தான் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு அனுப்புற போட்டோ மாதிரி தான் நேத்து ஒண்ணு இருக்கும், நேத்து அனுப்புற போட்டோ மாதிரி தான் நாளைக்கு ஒண்ணு இருக்கும். ஒரே மாதிரி தான். என்ன அது உனக்கு அனுப்பிச்சுட்டாரு என்ன? அது என்ன உனக்கு அனுப்பிச்சது என்ன ஆகும்? அவனுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை நான் அவ்வளவா பார்க்க மாட்டேன். நான் எனக்கு ஸ்னாப்சாட் போறதே பிடிக்காது அவ்வளவா. இதுக்கப்புறம் எந்த இதுக்கும் ஐடியா குடுக்கறதாவே இல்ல. ஒன்லி ஐஜி, ஸ்னாப்சாட், டெலிகிராம் அவ்வளவுதான். அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் வந்து போடுறது. ஆமா அவங்க கிட்ட அந்த ஐடி. ஐயோ வேற ஏதாவது கேள்விகள் ப்ரோ? நீ கேள்வி கேட்க மாட்டேற, கேளு ப்ரோ. மேடம் அப்படியே கொஞ்சம் ஸ்னாப் பாரு. குன்றுவேன் ப்ரோ. நீ என்ன பண்ணி எடிட் பண்ணிட்டு ஸ்னாப் பைத்தியம் டேக் ஸ்னாப் பைத்தியம் போட்டு விட்டுரு. அதான் பண்ணலாங்க. தேவா பேசாம ஸ்னாப்ல ஒன்னு படம் முடிச்சு போட்டுருவா. டேய் அப்படிலாம் பண்ணாத. நீ எப்போதும் மூக்கு வாட்ட தெரியுமா ஸ்னாப் அனுப்புவியா? அதை போட்டு டேய் நான் பாக்குறேன். கடத்தா அனுப்ப மாட்டேன். வயது பேசு இப்பறைய பாக்குறேன். மானம் போயிரும். போனா பரவாயில்ல ப்ரோ, நீ அனுப்பிச்சு போட்டோ பாருங்க. நான் சொல்ல கொச்சிக்காத. நீ இந்த மாதிரி அனுப்பி விடுற வந்து நான் சரி உன் மூஞ்சி ரொம்ப அழகா இருக்கு நான் பாக்குறேன், உன் மூக்கு வாட்டையே நான் பார்க்க விரும்பல. எனக்கு யாரு வீட்டுல பழைய மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டா? செத்துற போறியா? நல்லா கேளு. பாக்கத்தான் நான் போட்டோ கேக்குறேன். மூக்கு ஓட்டைய பாக்குறதுக்கு இல்ல, ஏன்னா எனக்கு ஏன் மூக்கு ஓட்டைய பாக்குறதுக்கு பிடிக்காது. பல வீட்டுல ஸ்டார்ட் பண்ணி காலி முடியலையா சொல்றேன். நேரா வைக்கணும், மூத்தி கோணலா மூத்தி பின்னாடி போய் மூக்கு மாட்டேன் ரெண்டுமே அப்படி பழிச்சுட்டு குறிப்பா தெரியுது. சரி வீட்டுல பழைய மோட்டர் அடைச்சிடு கேட்கும் போது இப்படி இருக்குனாக்க அப்ப பாத்திருந்தா அமுச்சு நான் பாக்குறேன். நான் சொல்றேன் இவன் மூஞ்சி அடியா இருக்கும் ப்ரோ. நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ, அழகு மன்மத பெரிய இருக்கும், நான் ஒத்துக்கிறேன்.
ஆனா அந்த அந்த வருஷம் பாரு அந்த வருஷம் பாரு இருக்கா அது வருஷம் இருக்கா இவன் அனுப்புற ஸ்னாப்ல அந்த பர்டிகுலர் டேப் பண்ணிட்டோன்னு அப்படியே மூக்கு ஓட்டத்துக்கு வந்துச்சோம் சாத்தாச்சு கேட்கலடா சித்திரமுறை இது அவர் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரோட ரேமே பண்ணல வெயிட் பண்ணு நான் நினைக்கிறேன் அவன் சீக்கிரத்துக்கு இவனுக்கு போன் எடுத்து அப்படிதான் மூக்கோட்டை ஜூம் பண்ணிருப்பான் போல பாக்கட்டும் மூக்கோட்டை அழகா இருக்கு என்னடா சாப்பிட்டேன் ப்ரோ இவனால சிரிக்க முடியாம சிரிக்கிறாயா என் போட்டோ அமிச்சு நானும் பார்த்து சிரிப்பேன்ல நானும் பாப்பேன்ல இது அது மூக்கு ஓட்டையவா உள்ள வெள்ள வெளியா ஏதோ நான் அமிச்சுடு தேவா ஒரு ஹெல்ப் பண்றியா ஓ மூக்கு ஓட்ட போட்டோவை கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு அனுப்பிச்சு விடு அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலிங்கா தெரியும் தெரிஞ்சு நான் ஜூம் பண்ணி இது இதோம் தேவான் போட்டு இதோம் தேவான் போட்டு வேணாம் நீ தேவா டெஸ்ட் புனியா மூக்குலோ ஐயோ அந்த வாட்டைய அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் சாப்பிட்டுக்கிட்டு அனுப்பிட்டு ஸ்னாப்ப பாத்துக்கிட்டு இருந்தேன் அனுப்புறேன்ட்டு ஒரு காடியில வந்து இவன் வந்து வெளியே போனா அங்க புடிச்சு வந்து அனுப்புறது இன்னொரு காடியில வந்து என்ன பார்த்தாலும் எனக்கு அனுப்புறது அதுக்கப்புறம் கடைசி மூஞ்சி வரும் சரி மூஞ்சி ஸ்பைடர்மேன் மூஞ்செல்லாம் வரும் மூஞ்செல்லாம் வருது வந்துட்டு கட்டத்துல மூக்கில் வர போட்டு திரும்ப ஏன் குதிரை மாதிரியே சத்தம் போடுறேன் வைக்க தரைய ஓடிடாடா ஓடிட செத்துற போறேன் ஆக்சுவலி செத்துறாத மூக்கு காட்டிக்கிட்டா செத்துற போறேன் சாவ போறேன் ப்ரோ ப்ரோ மைக் ஆன் பண்ணு விகேஸ்வா ஆன் பண்ற மைக்க சரி விடு அந்த மூக்கு ஓட்டை நீ விட்டுரு மூக்கு ஓட்டை ஆரம்பிச்சிட்டா மூக்கோட்டை அவர் போட்டோ பாக்குற போல காமிச்சு விடு இது ப்ரோ யூடியூப்ல போட்டலாம் இது லோபாங் ஈடோங் தேவா புனியா நல்லா தேவா அந்த மாதிரி போட்டோ தான் எனக்கு படம் சர்டிட்டு ஓகே எஸ்பெஷலி மூக்கு ஓட்ட தெரியணும் மூக்கு ஓட்ட போட்டோ எனக்கு தெரியும் அவர் முகத்தை பாக்குற போல இருக்கு அப்புறம் அனுப்பிடுவான் ப்ரோ நீ தான் அன்னைக்கு அக்கௌண்ட் கேட்ட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் நானா நீ தான் ப்ரோ கேட்ட அன்னைக்கு ஆமா ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்களா தெரியலையே ஞாபகம் இல்ல அப்பாலா யூ ப்ரோ அதான் தேவா நான் ஸ்னாப்சாட் டவுன்லோட் பண்ணது மூக்கு ஓட்டையை பாக்குறதுக்கு தானே நான் வந்து போய் போட்டோ எடிட் பண்றதுக்கு இல்ல நீ அனுப்புற ஸ்னாப் ஒன்னா தட்டி என்னடா மூக்கு ஓட்டலாம் வருது அந்த லெவல்ல போயிட்டேன் அதை தட்டி அந்த மூக்கு ஓட்டையை ஜூம் பண்ணி படம் பிடிச்சு யூடியூப்ல போடுறதா வேலை பறிப்பேன் சரி விடு மூக்கு ஓட்டையெல்லாம் போட மாட்டேன் நானே அதை கொஞ்சமா மறந்துகிட்டுக்கேன் தெரியுமா நீ ஸ்னாப் அனுப்பிவிட்டு என்னால ஸ்டார்ட் பண்ணவே முடியல ஆனா ஹைலைட் நீ சாப்பிடறப்ப வந்துச்சு பாத்தியா அந்த மூக்கோட்டை எவ்வளவு பெருமை ஆமா ஒருத்தர் சாப்பாடு கெடுத்துட்டல மூக்கோட்டையை காட்டி முடியலையா அதான் மண்டையில கொத்தன்னு வளர்ந்து கிடக்குது ஒரு பழைய ஜோக்குதான்
ஓகே. ஸோ நம்ம என்ன டாபிக்ல இருந்து நழுவி ரொம்ப போயிட்டோம். ஏன் கேள்வி கேளுங்க, கமான். தேவா மூக்கு வாட்டையை பத்தி மட்டும் பேசிடாத, நம்ம மட்டும் சிரிப்பு தான் அந்த ஹைலைட். மோட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் நம்பர் ஆகுமா இருக்கு. ஓகே, ஸோ உங்க மூக்கு வாட்டையை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு மறக்காம 50 ரீல் கேன்சல் பண்ணிடு. ஏன்னா நான் மூக்கு வாட்டையை பத்தி பெருமையா பேசியிருக்கேன். பெருமையா? ஆமா, உன் மூக்கு வாட்டோட ஆங்கிள் பத்தி நான் பேசியிருக்கேன். ஸோ பாத்துக்க அமைச்சோடு. ஆமா, சம்பளம் எங்க? சம்பளம் எனக்கு இன்னும் கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைக்கும்? ஏய் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சது ப்ரோ. மைக்க தரேன் நீ மைக்க தரேன். ஆர்டர் நான் கேட்கணும். What you want? Tell me. பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து நான் உனக்கு என்னைக்கு வந்து காசு கொடுத்துருக்கேனா? இல்லையே ப்ரோ. இவன் வந்து 2 மாசம் தான் ஆகுது, அதுவும் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, அந்த மனுஷன் எவ்வளவு கவலையோட இருக்காரு காசு கொடுக்க மாட்டானுங்கன்ட்டு. ப்ரோ யாருக்கு தெரியும்? அவரு பக்கத்துல நீ கொடுப்பேன், நான் 100 ரூபாய் கொடுக்க ஏமாட்டுவேன். யாருக்கு தெரியும்? கேளு, அவங்ககிட்ட கேளு. யார நம்மளே தெரியல தாசண்ணா. ஆமா, ஐயோ எனக்கே காசு கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு வேற யார்? Maybe in a few months, if the ads all around few ads per video, and then the views all high, most probably can get. ப்ரோ என் சேனல் வியூஸ் போயிருக்கு ப்ரோ. எவ்வளவு வயசு 1K தான் என் சேனல்ல டோட்டலி. இல்ல 2K 2K வியூஸ் போயிருக்கு. அப்ப டோட்டல் வியூஸ் 2K போயிருக்கு. அப்ப என்ன யூஸ் பண்ண ஆட் வரும்? ஷார்ட்ஸா? இல்ல டோட்டலாவே சொல்றேன். வீடியோ இல்ல எந்த வீடியோக்கு வந்து உனக்கு அப்படி மொத்தமா சேர்த்தா எல்லா வீடியோ ஷார்ட்ஸ், வீடியோ ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து 2K தான் போயிருக்கு. ஒரு வீடியோ 100 மேல வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிடும். அப்ப வந்துருக்கு ஒரு வீடியோக்கு 100 வியூஸ் வந்துருக்கு. அது கொஞ்ச நாள் போட்டு அது வந்துடும். நீ ஆக்டிவா வச்சிருக்கணும் ப்ரோ சேனல்ல. ஷார்ட்ஸ் வந்து 1K போயிருக்கு ஒரு வீடியோ. நிறைய வீடியோ 500 போயிருக்கு. சேனல் மானிடைஸ் ஆகணும்னாக்க ஷார்ட்ஸ் 3 மில்லியன் பாக்கணும் மாலு. ஓ, ஷார்ட்ஸ் வந்து டோட்டலா 3 மில்லியன் பாக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் போட்டுருந்துச்சு நீ. டேடம் ஏன் இன்ஸ்டா ஸ்டோரி வியூஸ்? ஐயோ அது யூடியூபோட கூடடா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு. நான் பெர்மிஷன் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட அந்த போட்டோ இருக்குல்ல, அது வந்து நான் அந்த மூக்கு வாட்ட போட்டோ இருக்குல்ல, நான் அது வந்து ஐடி ஸ்டோரியில போடுறேன், மென்ஷன் பண்றேன். வேண்டாம். ஏபாவின் மூக்கு வாட்டைகளின் சாகுங்க. மேடம் ப்ளீஸ் வேண்டாம். சிந்துபாட் கடை. மேடம் ப்ளீஸ் வேணாம். ஐயோ ஒரு கெஞ்சி ப்ரோ பாக்குறேன்னா ப்ரோ வேணாம். அது இல்லையா? ஏன்னா இப்ப நான் இவனை மென்ஷன் பண்றேன்னாக்க என்னோட கிட்டத்தட்ட 40-60 பேர் பாப்பாங்க. இவனோட 1K 2K லெவலுக்கு போயிடும். ஆமா, என் ஸ்டோரி வியூஸ் ஆல்மோஸ்ட் 2K. அப்ப யோசி பாரு ப்ரோ, உள்ள இவன் தான் ஃபேமஸ். தேவா அடுத்த கேட்கணுமா? தேவா ஏன் உன் மூக்கு வாட்டை இவ்வளவு அழகா இருக்கு? படைப்பு படைப்பு எப்படி உனக்கு மட்டும் கேட்பானுங்க. வட்டமா இருக்கு, எல்லாத்துக்கும் நேரமே இருக்கு. சொல்லிடா கெஞ்சி கேக்குறேன், அப்லோட் பண்ணிடுறத. இதையா? இல்ல இத அப்லோட் பண்ண கதை இல்ல, அந்த பிக்சரை. ஓகே, நான் இன்னைக்கு அப்லோட் பண்ண மாட்டேன், வேற நாள் அப்லோட் பண்றேன். பார்த்தா என் பர்த்டே அன்னைக்கு பண்றானா செத்தேன். ஆமா, பர்த்டே நவம்பர் 19 தானே? அச்சோ கிழிஞ்சது. நானே என் தலையில மண்ணு போட்டுக்கிட்டேன். நீ எனக்கு தம்பிடா, நான் பாத்துக்கிறேன். தம்பிக்கு எவ்வளவு சிறப்பா இருப்பா பாத்துக்கிறேன். கதை போச்சு. என்னென்னமோ பண்ண போறான். அதோ ஸ்னாப்ல எல்லா பிக்சர்ஸும் இருக்கு, எல்லாத்தையும் போட போறான். செத்த
5 நாள் கழிச்சு நீ எனக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சு பிறந்ததுக்கு என்னால கஷ்டப்பட போறீங்க, அதுக்கெல்லாம் நீ கஷ்டப்பட போற. மேடம் ஆமா நீ why you won't send snaps? ஏன்னா எனக்கு ஸ்னாப்ஸ் அனுப்ப பிடிக்காது. என்ன ஒண்ணு மாதிரி வெட்டி போய் நடிச்சு அம்மு கோட்டையை காட்டுறதுக்கு போட்டோ எடுக்க சொன்னா சைட் போஸ்ட் வந்து ஓகே, நேரா பார்த்தா கூட பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லடா. அவனா அப்படி உழைச்சுனா அறிவிக்கு கேமரா என் மூக்குல கண்ணு இருக்குடா. ஐயோ அந்த மூக்கை விஷத்தை எடுத்து ஊத்த. ஆனா ஜயா செஸ்ட் மாதிரி வருமா? இப்படி என்ன பண்ணுவோம், முடிச்சிடலாமா? இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தானே, இது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுடா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நீங்க பாக்கணும்னாக்கா டேவாவோட மூக்கு வாட்டை நாங்க எப்படியாவது உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றோம். எப்படியாவது நாங்கள் டேவாவோட மூக்கு வாட்டை கொஞ்சம் வெளியே தெரியுற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்றோம், எப்படி இந்த மூக்கு வாட்டை வெளியே எக்ஸ்போஸ் பண்றதுன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வெல்கம் டு அவர் நியூ மூக்கு வாட்டர் ஷோ. தேங்க்யூ வெரி மச். ஓகே, பாய். Ya Allah, ya Tuanku, tolong selamatkan saya. Bye bye. எல்லாரும் பை பை சொல்லுங்க ப்ரோ. பை பை சொல்லு ப்ரோ. Bye bye. ப்ரோ மைக் பை பை ப்ரோ. நீ வந்து இதுல இருந்திருக்க, சொல்லு. நீ ஒரு அடையாளம். என்ன சொன்ன? வணக்கம்னு சொல்லு. நமக்கம். ப்ரோ நன்றி வணக்கம்னு சொல்லு. கன்றி நமக்கம். சரி, ஏதோ ஒண்ணு சொன்னா சரி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மறக்காம சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க. Ya Allah, tolong saya ya Allah. டேய் மிஸ்டர் மூக்கு வாட்டை வேணாம். ப்ரோ மூக்கு அந்த மூக்கு வாட்டை பிக்சர் அனுப்பிச்சு விட்டுரு. சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுங்க ப்ரோ. அந்த மூக்கு வாட்டை தானே வேணும், நாளைக்கு அனுப்புறேன். உங்க எல்லாருக்கும் கிறிஸ்டப் ரொனால்டோவோட போட்டோ பார்க்கணும், எல்லாரும் வைஜில் ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன் ஃபாலோவர்ஸ்டா? என்ன உன் வீடியோ ஆஃப் பண்ணியா? இல்ல ஆஃப் ஃபாலோவர்ஸ் எனக்கு புரியல. அந்த வீடியோ ஆஃப் பண்ணி பேசுங்க. சரி गाइस, அடுத்த மூக்கு வாட்டையில உங்களை மீட் பண்றேன். பை பை. தேங்க்யூ. தேவா மூக்கு வாட்டை ஓகே தான், உனக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடலாம்ல. ஓகே, பாபா எண்ட் ஆஃப் தேவா ப்ரோ மூக்கு வாட்டை. ப்ரோ சொல்றேன். அரங்கொப்பமான அது அடடா.